Welcome to Docents Decibel Dream Technologies. Kubernetes in 30 Days சீரீஸ்ல 24th வீடியோல இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல Kubernetes Secret அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம Kubernetes டாக்குமெண்டேஷன் வெப்சைட்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். Kubernetes Secrets அப்படின்னும் போது என்னன்னா, நம்ம போன செஷன்ஸ்ல பார்த்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றோம். அந்த அப்ளிகேஷனுக்கான டேட்டா பேஸ் MySQL ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் பாட் வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கணும் ஆர் சீக்ரெட்ஸ் இருக்கணும். ஸோ அதை நீங்க டைரக்டா மென்ஷன் பண்ணாம சீக்ரெட்ஸை சீக்ரெட்டா யூஸ் பண்ணோம் இல்லையா, என்கிரிப்டட் வேலையோ இல்லை ஹிடன் வேலையோ. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் நமக்கு சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற தனியா ஆப்ஜெக்டே இருக்கு Kubernetesல. அதைத்தான் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்ம பர்டிகுலரா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டாட் ஃபைல்ஸ் இன் சீக்ரெட் வால்யூம் யூஸ் கேசஸ். டாட் ஃபைலா மென்ஷன் பண்றது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் டைப் ஆஃப் சீக்ரெட்ஸ் இருக்கு. பில்ட்-இன் டைப், அதாவது Kubernetesல பில்ட்-இன்னா வர ஆப்ஷன்ஸ். ஆப்கியூ இருக்கு, சர்வீஸ் அக்கௌண்ட் டோக்கன் ஒரு செப்பரேட்டா இருக்கு, டாக்கர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, டாக்கர் கான்ஃபிக் ஜேசன் ஃபைலா யூஸ் பண்ண முடியும், பேசிக் ஆத்தென்டிகேஷனுக்கு ஒன்று இருக்கு, எஸ்எஸ்ஹெச் ஆத்தென்டிகேஷன், டிஎல்எஸ் ஹேண்ட்ஷேக், ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடான ஒரு சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஆர் ஜஸ்ட் ஒரு டோக்கன் டேட்டாவா ஸ்டோர் பண்ணணும், அதுக்கும் ஒரு டைப் இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ற சீக்ரெட், அது ஒரு செப்பரேட் தனியான எக்ஸாம்பிள். அண்ட் டாக்கர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா டாக்கர் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல்ல அதுக்கு அதோட சீக்ரெட்ஸை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பான டாட் ஃபைலுக்கு கொடுத்துருக்க சாம்பிளே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணியாச்சு. sudo vi secrets.yaml. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 லைனை பார்த்தீங்கன்னா அது அந்த மேனிஃபெஸ்ட் இஸ் ஃபார் சீக்ரெட். நீங்க சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க இல்லை மற்ற மேனிஃபெஸ்ட் எப்படி கிரியேட் பண்றீங்களோ அதே தான், எதுவுமே புதுசா இல்லை. API வெர்ஷன் v1 கைண்ட் சீக்ரெட் மெட்டடேட்டா நேம். அதுக்கப்புறமா நீங்க ஸ்பெக்குக்கு பதிலாக இங்க டேட்டா, ஏன்னா நீங்க ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்றீங்க, அதுவும் இந்த நேம் ஆஃப் டாட் சீக்ரெட் ஹைஃபன் ஃபைல்ன்ட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் 6 லைன்ல சீக்ரெட்டோட மேனிஃபெஸ்ட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து ஒரு பாடோட ஆக்சுவல் மேனிஃபெஸ்ட் தான். லைன் நம்பர் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம். சாரி, 15 வரைக்கும். 15ங்களா? இல்லை, யா 12th வரைக்கும் சேம். API வெர்ஷன் கைண்ட் மெட்டாடேட்டா ஸ்பெக். அதுக்கு அடுத்து இந்த 17, 18, 19, 20, 20லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது காமன். கண்டெய்னர்ஸ் நேம் இமேஜ் அந்த கண்டெய்னருக்கான கமாண்ட் கொடுத்தாச்சு. பட் இங்கே சீக்ரெட்டை நீங்கள் எப்படி இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறீங்கன்னா ஒரு வால்யூமாக அட்டாச் பண்ணுறீங்க. ஸ்பெக்கில் அந்த வால்யூமை டிஃபைன் பண்ணியாச்சு பிஃபோர் கண்டெய்னர்ஸ். அண்ட் டிஃபைன் பண்ண வால்யூமை அந்த கண்டெய்னர் கூட வால்யூம் மவுண்ட்டாக அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணலாம். kubectl apply -f secrets அப்படின்னு கொடுத்தோம்னா கமாண்ட் அப்ளை ஆயிடுச்சு. kubectl get secret or secret opq அப்படின்ற டைப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த என்ன நேமை கிரியேட் பண்ணுமோ அந்த நேம் நமக்கு விசிபிளாக இருக்கு. kubectl get pods secrets இருக்கு, ஐ மீன் அந்த பாட் இருக்கு. kubectl describe pod அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதில் எங்கேயாச்சும் மென்ஷனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண சீக்ரெட்டாக ஒரு வால்யூமாக தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். சீக்ரெட் வால்யூமும் அதோட டைப்பும் மென்ஷன் ஆயிருக்கு. ஐ ஹோப் சீக்ரெட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ.